நாங்கள் சலாத்துக்கு பதில் சொல்வது, நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிக்க செல்வோமாக இருந்தால் அந்த மனிதர்கள் அந்த நோயாளியை நலம் விசாரித்து விட்டு வருகிற போதும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சகோதரர்களே, இப்படியான நன்மைகளை எல்லாம் இந்த உலகத்தில் எங்களுடைய சமூகம் மறந்து வாழ்கிறது. ஒரு நோயாளியை நாங்கள் விசாரிக்க செல்வோமாக இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய வீட்டிலே செல்வதற்கு எங்களிடத்திலே காசு இல்லை, பணம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏதாவது ஒன்று வேண்டிக்கு போனால் தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம் என்ற ஒரு சமுதாயத்தில் அப்படியான ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது எங்களிடத்தில் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானே, எங்களுடைய குடும்ப உறவுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை சந்திக்க வேண்டும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? நாங்கள் சகோதரத்துவத்தை பேணி வாழ வேண்டும், குடும்ப உறவுகளை பேணி வாழ வேண்டும். எத்தனையோ உறவுகள் இன்று நோயால் பீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களோடு பேசுவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும்.